100 நாளையில நல்ல முறையாக இருக்குது இந்த ஆட்சியில. முக்கியமா சொல்ல என்னவென்றால், இந்த பதிவுத்துறையில இருக்கட்டும், இந்த ஆடியோ துறையில இருக்கட்டும், 100% லஞ்சம் முற்றிலும் இதா இருக்குது. லஞ்சமே யாரும் வாங்குறதுல, லஞ்சம் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. இப்ப எதுவும் பயப்படுறாங்க, எதுவுமே லஞ்சம் வாங்குறது பயப்படுறாங்க. இது மக்களுக்கு ரொம்ப இதா இருக்குது. ஆனா இந்த பட்ஜெட்ல என்னன்னா, மகளிருக்கு உரிமை தொகை வரணும்னு அறிவிப்பு எதிர்பார்த்தோம். அது வரல. விரைவில் அது அறிவிப்பு பண்ணா மகளிருக்கு ரொம்ப நல்லதா இருக்குங்க சார். சாதாரணமா சட்டமன்ற உறுப்பினர் சாதாரண மக்கள் கூட உடனே போய் பார்த்து அவங்களுக்கு நிறை குறைய பாக்குறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க சார். இந்த ஆட்சி மக்களுக்கான பிரச்சனையா? முன்ன மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் மக்களுக்கு உண்டான அறிவிப்பு இல்லை. மக்களுக்கு ஏதாவது இவரை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதாவது புது சிஎம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் அறிவிப்பார், நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஒரு வருமானம் பெருகும்னு நினச்சாங்க. சுத்தமாக இதை பற்றி எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாமே அதிருப்தி, ரொம்ப வருத்தப்படுறாங்க. லஞ்சம் தாங்க இப்போ தாங்க வாங்குறாங்க. சத்தமெல்லாம் தெரியாத வாங்குறாங்க. முன்ன தெரிஞ்சு வாங்க, நீ தெரியாத வாங்குறாங்க. லஞ்சம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. லஞ்சம் இல்லாத எந்த வேலையுமே கிடையாதுன்றாங்க. அரசாங்க அதிகாரியே சொல்கிறாங்க. இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க திரும்ப நம்ம அலையணும். அந்த விரைய செலவுக்கு அதுக்கு லஞ்சம் கொடுத்தே வேலை செஞ்சலாம். சத்தியமாக சுத்தமாக எதுவுமே பிடிக்கல. அமைதியாக இருக்குன்னு ஒரு நாளாக மக்கள் செயல்பாட்டுக்கு எந்த பலனும் தரல. கடந்த 2 ஆட்சிகளை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இப்போ வந்திருக்கிற ஆட்சி கொஞ்சம் நிறைவாக செஞ்சிட்டு இருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். ஆனாலும் புதுசாக அவங்க தலைமையேற்று வந்ததுனால இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவங்க அப்டேட் ஆகணும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பட்ஜெட் இன்னும் வரலங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. இதெல்லாம் வருங்காலங்களில் அவங்க சரி பண்ணி கொண்டு வரணுங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க சார். பட்ஜெட் அறிவிப்புகள் புதுமையாக வந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க மேம்படுத்தணுங்கிறத என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க. நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு சில அறிவிப்புகள் மட்டும்தான் வந்தது. மேலும் சில அறிவிப்புகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மக்களுக்கான பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்திருக்கு. ஆனால் இன்னும் எதுவுமே சரியான முறையில் நடவடிக்கை அது வரல. கண்டிப்பாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே லஞ்சன்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் அனைத்திலுமே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அதை வரவேற்கின்றோம்.